ஓம் சாந்தி. டிசம்பர் 31, 2023. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி நவம்பர் 13, 1997. சங்கம யுகத்தின் பேறுகளின் வெகுமதியை அனுபவம் செய்யுங்கள். ஒரு மாஸ்டர் அருள்பவராகவும் அதிக அளவில் ஒத்துழைப்பவராகவும் ஆகுங்கள். இன்று பாக்கியத்தை அருள்பவரான தந்தை மேன்மையான பாக்கியத்தை கொண்டுள்ள தனது குழந்தைகளை பார்க்கின்றார். பாக்கியத்தை அருள்பவரான தந்தை ஒவ்வொரு குழந்தையினதும் பாக்கிய ரேகைகளை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகின்றார். நீங்கள் கல்பம் முழுவதிலும் சுற்றி வந்தீர்களாயின் எந்த ஒரு புண்ணிய ஆத்மாவோ மகாத்மாவோ அல்லது ராஜ்ய உரிமையை கொண்டிருந்த ஆத்மாவோ உங்களை போன்ற பாக்கியத்தை கொண்டிருக்கவில்லை. சங்கம யுகத்தின் மேன்மையான ஆத்மாக்களான உங்களுக்கு மட்டுமே இந்த பாக்கியம் உள்ளது. உங்களின் நெற்றியில் உள்ள பாக்கிய ரேகைகளை உங்களால் பார்க்க முடிகின்றதா? பாப்தாதா குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவரின் நெற்றியிலும் பிரகாசிக்கும் ஒளியாலான மேன்மையான ரேகையை பார்க்கின்றார். நீங்கள் அனைவரும் உங்களின் பாக்கிய ரேகைகளை பார்க்கின்றீர்களா? உங்களின் கண்களை பார்த்தால் அன்பினதும் சக்தியினதும் ரேகைகள் மிக தெளிவாக புலப்படுகின்றன. உங்களின் வாயை பார்த்தால் இனிமையான மேன்மையான வாசகங்களின் ரேகை பிரகாசிக்கிறது. உங்களின் உதடுகளை பார்த்தால் நீங்கள் ஆன்மீக புன்னகையினதும் ஆன்மீக சந்தோஷத்தின் பிரகாசத்தையும் பார்ப்பீர்கள். உங்களின் இதயத்தை பார்த்தால் இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவரின் அன்பில் முற்றிலும் திளைத்திருக்கும் ரேகை தெளிவாக இருக்கும். உங்களின் இரு கைகளையும் பாருங்கள். அதில் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியிருக்கும் ரேகைகளை பார்க்க முடியும். உங்களின் பாதங்களை பாருங்கள். ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன் பேறுகளின் மிக தெளிவான ரேகையை உங்களால் காண முடியும். இந்த பாக்கியம் எத்தனை மகத்தானது! பாக்கியத்தை அருள்பவரான தந்தை குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் முயற்சி செய்வதன் மூலம் இந்த சகல வகையான பாக்கிய ரேகைகளையும் உங்களின் மேன்மையான செயல்கள் என்னும் பேனாவால் அதிகரிப்பதற்கான முழுமையான அனுமதியை திறந்த இதயத்துடன் வழங்கியுள்ளார். நீங்கள் இந்த ரேகையை விரும்பிய அளவிற்கு நீண்டதாக வரைய முடியும். ஆனால் அது வழங்கப்பட்ட நேரத்திற்குள் செய்யப்பட வேண்டும். யார் விரும்பினாலும் தாம் விரும்பிய அளவு அதை தாங்களே நீட்டித்து கொள்ள முடியும். தந்தை அந்த பேனாவை உங்களின் கைகளில் கொடுத்துள்ளார். அந்த ரேகையை எப்படி வரைவது என உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த ரேகையை வரைந்துள்ளீர்களா? அல்லது அந்த ரேகையை எப்படி வரைவது என உங்களுக்கு தெரியாதா? உங்கள் அனைவருக்கும் அந்த ரேகையை எப்படி வரைவது என தெரியும். ஹாஜி: மிகவும் நல்லது. பாருங்கள், நிகழ்காலத்தின் பாக்கிய ரேகை கல்பம் முழுவதிலும் உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குகிறது. சதா சம்பூர்ணமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதன் ரேகை 21 பிறவிகளுக்கு தொடர்கிறது. துவாபர கலியுகங்களிலும் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்களான உங்களின் பாக்கிய ரேகை மேன்மையானது. இந்நேரத்தின் பாக்கிய ரேகை சதா உங்களுடன் கல்பம் முழுவதும் இருக்கிறது. ஏனென்றால் இது அனாதியான தந்தையிடமிருந்து பெறப்படும் அழியாத ரேகையாகும். நீங்கள் சதா உங்களின் மேன்மையான பாக்கிய ரேகையை உங்களின் உணர்வில் வைத்திருக்கின்றீர்களா? அது உங்களின் உணர்வில் உள்ளது. ஆனால் அது சில நேரங்களில் வெளிப்பட்டும் சில நேரங்களில் அமிழ்ந்தும் காணப்படுகிறது. அல்லது அது சதா வெளிப்பட்டு காணப்படுகிறதா? இதற்கு உங்களில் மிக சிலரே உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். அது சதா வெளிப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அது வெளிப்பட்டிருப்பதன் அடையாளம் பழைய விழிப்புணர்வின் ரேகைகளும் பழைய சமஸ்காரங்களும் அமிழ்ந்து போகின்றன.
உங்களின் பழைய சமஸ்காரங்களின் ரேகைகளும் கடந்த கால விஷயங்களின் விழிப்புணர்வும் ஒரு பொழுதும் வெளிப்படக்கூடாது. அவை அமிழ்ந்து போக வேண்டும். அமிழ்ந்திருக்கும் பொழுது அவை முற்றிலும் முடிந்துவிடும். மேன்மையான பாக்கிய ரேகைகள் வெளிப்படும் போது பழைய ரேகைகள் வெளிப்படுவது என்பது சாத்தியமில்லை. இந்த ரேகைகள் வெளிப்பட்டால் மேன்மையான பாக்கிய ரேகை சதா வெளிப்பட்டிருக்கவில்லை என்பதையே அது நிரூபிக்கிறது. எனவே இதிலிருந்து நீங்கள் எதை புரிந்து கொள்கிறீர்கள்? இத்தகைய மேன்மையான பாக்கிய ரேகைகள் வெளிப்பட்டிருக்க வேண்டுமா அல்லது அமிழ்ந்திருக்க வேண்டுமா? தற்சமயம் குழந்தைகள் அனைவரையும் நிகழ்கால சங்கமயுகத்தின் பேறுகளின் வெகுமதியின் ரூபத்தில் காணவே பாப் தாதா விரும்புகின்றார். நீங்கள் நீண்ட காலமாக முயற்சி செய்து வருகிறீர்கள். இப்பொழுது முயற்சி இயல்பாக தொடர வேண்டும். முயற்சி என்பது கடின உழைப்பாக இருக்கக்கூடாது. நீங்கள் இறுதி வரை முயற்சி செய்வதில் கடினமாக உழைப்பீர்களா? இந்த நேரத்தில் நீங்கள் சங்கமயுகத்தின் பேறுகளின் வெகுமதியை அனுபவம் செய்யாது விட்டால் எப்பொழுதுதான் அதை அனுபவம் செய்ய போகின்றீர்கள்? எதிர்கால வெகுமதி என்பது வேறொரு விஷயம். அது இந்த முயற்சியின் வெகுமதியின் நிழலாகும். அது உங்களை இயல்பாகவே பின்தொடரும். எவ்வாறாயினும் எது முக்கியம் என்றால் இந்த நேரத்திற்குரிய வெகுமதியை பெற்றுக்கொள்வதாகும். யாராவது உங்களிடம் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என கேட்டால் அல்லது உங்களின் நலத்தை பற்றி கேட்டால் நான் இன்னமும் முயற்சி செய்கின்றேன் என பதிலளிப்பதாக இருக்கக்கூடாது. ஆமாம், முயற்சி இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் முயற்சியின் வெகுமதியை நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும். சகல சக்திகளும் நிறைந்திருத்தல், சகல ஞானத்தாலும் நிறைந்திருத்தல், சகல தடைகளையும் அழிக்கும் சொரூபமாக இருத்தல் என்பவையே வெகுமதியாகும். இந்த நேரத்தின் வெகுமதி இயல்பாகவே எதிர்காலத்தில் பெறப்படும். எதிர்காலத்தில் உங்களிடம் வெகுமதி மட்டுமே இருக்கும். ஏனென்றால் முயற்சி செய்வது அப்பொழுது முடிவடைந்திருக்கும். எனவே இப்பொழுது எஞ்சியிருக்கும் நேரத்தில் குறிப்பாக வெகுமதியின் ரூபத்தில் இருப்பதை அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் வெகுமதியை பற்றி பேசும் பொழுது அது உங்களின் முயற்சிகளின் வெகுமதியாகும். நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு ஏற்பவே உங்களால் வெகுமதியை அனுபவம் செய்ய முடியும். எவ்வாறாயினும் பாப் தாதா குழந்தைகளிடமிருந்து எதை விரும்புகின்றார்? நீங்கள் கேட்கின்றீர்கள், பாப் தாதா எங்களிடமிருந்து எதை விரும்புகின்றார்? எஞ்சியிருக்கும் சிறிதளவு நேரத்தில் குழந்தைகளான நீங்கள் முயற்சியின் வெகுமதியின் ரூபத்தை அடைய வேண்டும் என்றே பாப் தாதா விரும்புகின்றார். உங்களால் இப்படி ஆக முடியுமா? அல்லது உங்களின் முயற்சிகளை குறித்து சிரமப்படுவதை விரும்புகின்றீர்களா? வெகுமதியை பெற்றுள்ளவர்களாக ஆகுவீர்களா? நான் இப்பொழுது முயற்சி செய்கின்றேன். முயற்சி செய்யப்படும். நான் அதை செய்ய வேண்டி உள்ளது. நான் அதை உங்களுக்கு காட்டுவேன். இவ்வாறான கூற்றுகள் இப்பொழுது முடிவடைய வேண்டும். ஏதோ ஒரு நேரத்தில் நாம் செய்து காட்டுவோம் என்பது அல்ல. ஆனால் இப்பொழுதே அதை செய்யுங்கள். வேறு எப்பொழுதுதான் நீங்கள் அதை செய்து காட்டப் போகின்றீர்கள்? விநாச நேரத்திலா? இப்பொழுதே மாஸ்டர் அருள்பவர் ஆகுவதே இதற்கான மிக இலேசான வழிமுறையாகும். நீங்கள் தந்தையிடமிருந்து எடுத்து வருகிறீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் அவரிடமிருந்தே எடுப்பீர்கள். வேறு ஆத்மாக்களிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்வதற்கான எந்த ஒரு ஆசையும் கொண்டிருக்காதீர்கள். இவர் இதை செய்தால் நான் இப்படி இருப்பேன், இவர் மாறினால் அப்பொழுது நானும் மாறுவேன். இதுவே எடுப்பதற்கான ஆசையாகும். இது இப்படி இருந்தால் அது அப்படி இருக்கும். இது எடுப்பதற்கான ஆசையாகும். இப்படி இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் அதை நடைமுறையில் செய்து காட்ட வேண்டும். அது நடந்தால் நன்றாக இருக்கும் என்பது போதுமானதல்ல. அது நடக்க வேண்டும். நான் அதை செய்ய வேண்டும். நான் இந்த அதிர்வலைகளை கொடுக்க வேண்டும். நான் கருணை நிறைந்தவர் ஆக வேண்டும். நான் எனது நற்குணங்களால் ஒத்துழைக்க வேண்டும். நான் எனது சக்திகளால் ஒத்துழைக்க வேண்டும்.
மாஸ்டர் அருள்பவர்கள் ஆகுங்கள். நீங்கள் எடுக்க விரும்பினால் ஒரே ஒரு தந்தையிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். மற்ற ஆத்மாக்களிடமிருந்து நீங்கள் பெற்றால் தந்தை அவர்களுக்கு கொடுத்தவற்றை மட்டுமே உங்களால் பெற முடியும். எனவே அருள்பவராகவும் பெருந்தன்மையான இதயத்தை கொண்டவராகவும் ஆகுங்கள். தொடர்ந்து வழங்குங்கள். எப்படி கொடுப்பது என உங்களுக்கு தெரியுமா? அல்லது உங்களுக்கு எப்படி எடுப்பது என்று மட்டுமே தெரியுமா? இப்பொழுது நீங்கள் சேமித்தவற்றை வழங்குங்கள். பிராமண ஆத்மாக்களுக்கும் மாஸ்டர் அருள்பவர்கள் ஆகுங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு கொடுத்தால் மட்டுமே கொடுக்காதீர்கள். நான் கொடுக்க வேண்டும். உங்களிடம் இந்த பொக்கிஷங்கள் உள்ளனவா? நீங்கள் நிரம்பி வழிகின்றீர்களா? நீங்கள் நற்குணங்களால் நிரம்பி வழிகின்றீர்களா? நீங்கள் சக்திகளால் நிரம்பி வழிகின்றீர்களா? இவை உங்களிடம் இருந்தால் ஏன் நீங்கள் அவற்றை எவருக்கும் கொடுப்பதில்லை? நீங்கள் அவற்றை உங்களுக்காக மறைத்து வைத்திருக்கின்றீர்களா? நீங்கள் பொக்கிஷங்களால் நிரம்பி வழியும் பொழுது தொடர்ந்து அவற்றை வழங்குங்கள். ஏன் ஒருவர் இதனை செய்கின்றார் அல்லது கூறுகின்றார் என்று நினைக்காதீர்கள். கருணை நிறைந்தவராகி உங்களின் நற்குணங்களாலும் உங்களின் சக்திகளாலும் ஒத்துழையுங்கள். அதுவே ஒரு மாஸ்டர் அருள்பவர், அதிக அளவில் ஒத்துழைப்பவர் எனப்படுகிறது. வெறுமனே ஒத்துழைப்பவர் ஆகாதீர்கள், ஆனால் அதிக அளவில் ஒத்துழைப்பவர் ஆகுங்கள். ஒரு மாஸ்டர் அருள்பவர் ஆகுங்கள். பாப்தாதா எதை விரும்புகின்றார் என புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுதும் குழந்தைகள் சிரமப்படுவதையும் முயற்சி செய்வதையும் பாப்தாதாவால் பார்க்க முடியவில்லை. வைர விழா முடிவடைந்து விட்டது. ஆனால் வைரங்கள் இன்னமும் மாசற்றவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்வதில் ஈடுபட்டுள்ளார்கள். வைர விழா என்றால் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் தொடர்ந்து ஒரு வைரத்தை போல் ஜொலிக்க வேண்டும். இது உங்களின் வைர விழா அல்ல, அது தாதிகளுக்கு மட்டுமே என நீங்கள் நினைக்கக்கூடும். அது உங்களுடையதா அல்லது தாதிகளுடையதா? அது யாருடையது? அது யக்ஞத்தின் ஸ்தாபனை பணியின் வைர விழா. அது தாதிகளுக்கு மட்டும் உரியதல்ல, அது ஸ்தாபனை பணியின் வைர விழாவாகும். எனவே நீங்கள் 2 வருடங்களோ அல்லது 12 வருடங்களோ அல்லது 50 வருடங்களாகவோ இருந்தாலும் நீங்கள் ஸ்தாபனை பணிக்கு கருவிகள், அப்படித்தானே? நீங்கள் கருவிகளா? ஒரு பிராமணர் என்றால் தந்தை பிரம்மாவுடன் கூடவே ஸ்தாபனை பணிக்கு கருவி ஆத்மாவாக இருத்தல் என்று அர்த்தம். இந்த ஆத்மாக்கள் மட்டுமே பிரம்மா குமார்கள், பிரம்மா குமாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். எனவே நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளுமா? அல்லது முயற்சி செய்யும் குமார்களும் குமாரிகளுமா? நீங்கள் யார்? ஒரு பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரியாக இருத்தல் என்றால் நீங்கள் பிறப்பு எடுத்த உடனேயே தந்தை பிரம்மாவின் சகப்பாடி ஆகுவதுடன் ஸ்தாபனைக்கான கருவியாகவும் ஆகின்றீர்கள். நீங்கள் புதியவர் தானே, இப்பொழுது தானே வந்தீர்கள். நீங்கள் சிறியவர்கள் என நினைக்காதீர்கள். காலம் அதன் முடிவை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பிராமணர்களாக இருந்தால் நீங்கள் இளையவர்களோ அல்லது புதியவர்களோ, நீங்கள் ஒவ்வொருவரும் அதிகளவு தீவிர முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு போராடுபவராக இருந்தால் முயற்சி செய்யாமல் இருப்பதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டு. ஆனால் நீங்களோ பிராமணர்கள். பிராமணர்களே தேவர்கள் ஆகின்றார்கள் என கூறப்படுகிறது. சத்திரியர்களில் இருந்து தேவர்கள் என சொல்லப்படுவதில்லை. பிராமண ஆத்மாக்கள் ஸ்தாபனைக்கு கருவிகள் ஆக வேண்டும். நீங்கள் கருவிகள். ஆகவே நீங்கள் மாஸ்டர் அருள்பவர்களாக ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் தானம் செய்வதில்லை. பிராமணர்களால் பிராமணர்களுக்கு தானம் செய்ய முடியாது. உங்களால் பிராமணர்களுக்கு தானம் செய்ய முடியாது. ஆனால் உங்களால் அவர்களுடன் ஒத்துழைக்க முடியும். எனவே பாபா என்ன கூறினார்? மாஸ்டர் அருள்பவர்கள் ஆகுவதுடன் மகத்தான அளவில் ஒத்துழைப்பவர்களாகவும் ஆகுங்கள். நீங்கள் ஒரு வயதாக இருந்தாலும் காலத்திற்கு ஏற்ப நீங்கள் குழந்தை பருவத்து விஷயங்களை முடிக்க வேண்டும்.
ஏனென்றால் குழந்தைகளான நீங்கள் அனைவரும் இப்பொழுது ஓய்வெடுக்கும் ஸ்திதிக்கு நெருங்கி வந்துவிட்டீர்கள். காலத்தின் வேகத்திற்கு ஏற்பவும் நாடகத்தின் ஒழுங்குமுறைக்கு ஏற்பவும் அனைவரும் ஓய்வு ஸ்திதிக்கு நெருங்கி வந்து விட்டார்கள். குழந்தைகளான உங்களிடம் உங்களின் இதயபூர்வமாக தந்தையின் மீது அன்பு உள்ளது என்பதை பாப்தாதா அறிவார். உங்களின் இதயங்களில் ஆழ்ந்த அன்பு உங்களுக்கு இருக்கிறதல்லவா? அல்லது அது மேலோட்டமான அன்பா? உங்களிடம் இதயபூர்வமான அன்பு இருக்கிறதல்லவா? இதனாலேயே நீங்கள் இங்கே ஓடோடி வந்துள்ளீர்கள், அப்படித்தானே? எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் எல்லையற்ற மண்டபத்தில் எல்லையற்ற முறையில் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த மண்டபத்தை விரும்புகின்றீர்கள் தானே? அல்லது தொலைவில் இருப்பதாக உணர்கின்றீர்களா? நீங்கள் தொலைவில் அமர்ந்திருக்கக்கூடும், ஆனால் வெகு தொலைவில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளையும் பாப்தாதாவின் இதயத்தில் பெரியதோர் திரையில் மிகவும் நெருக்கமாக பாப்தாதா பார்க்கின்றார். அவர் உங்களை தொலைவில் இருப்பதாக காணவில்லை. பாப்தாதாவின் இதய திரை மிகவும் பெரியது. விஞ்ஞானிகளேனும் இத்தகைய பெரியதோர் திரையை உருவாக்கவில்லை. ஆகவே நீங்கள் தொலைவில் அமர்ந்திருக்கவில்லை, ஆனால் பாப்தாதாவின் இதயத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இவ்வாறு நீங்கள் உணர்கின்றீர்களா? நீங்கள் ஒரு நாற்காலியில் ஒரு கம்பளத்தில் அமர்ந்திருக்கின்றீர்களா அல்லது இதயத்தில் அமர்ந்திருக்கின்றீர்களா? இந்த காட்சி மிகவும் அழகாக உள்ளது. பின்னால் முழுமையாக நிரம்பி உள்ளதா அல்லது சிறிய வெறுமை உள்ளதா? இது நிரம்பி இருந்தாலும் பின்புறத்தில் சிறிது வெறுமையாகவே உள்ளது. பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் செய்வதற்காக சில வேலைகளை கொடுத்தார். நீங்கள் மறந்திருக்கலாம், ஆனால் பாப்தாதா மறக்கவில்லை. பாபா உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தார்? கோபத்திலிருந்து விடுபடுதல் என்று கூறப்பட்டது. பாபா அதை பற்றி இன்று கேட்கப் போவதில்லை. இன்று பாபா இந்த முதல் வாய்ப்பில் கோபத்திலிருந்து விடுபட்டதை பற்றி உங்களை கேட்டால் நீங்கள் மன சோர்வு அடைந்து விடுவீர்கள். பாப்தாதாவிற்கு பெரு தெரியும். பாபா பின்னர் உங்களை கேட்பார். அத்துடன் உங்களையும் பேறுகளை கொண்டு வரும்படி கேட்பார். இன்று பாபா அதை ஒரு புறம் வைத்து விடுகின்றார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால் 9 லட்சம் பேரை இங்கே அழைத்து வர வேண்டும் என்பதுதான். உங்களுக்கு அது நினைவிருக்கிறதா? ஒவ்வொரு பிராந்தியத்தினரிடமிருந்தும் இதை செய்யும்படி கேட்கப்பட்டது. எந்த பிராந்தியம் 9 லட்சம் பேரை உருவாக்கி இருக்கின்றீர்கள்? இந்த முறை வங்காளத்தையும் பீகாரையும் சார்ந்தவர்கள் சேவை செய்யும் முறையாகும். ஆகவே வங்காளத்தையும் பீகாரையும் சார்ந்தவர்கள் 9 லட்சம் பேரை உருவாக்கிவிட்டீர்களா? நீங்கள் மௌனமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் எதுவும் கூறவில்லை. ஓகே, ஒரு பிராந்தியம் மட்டும் இல்லாது விட்டால் பரவாயில்லை. சகல பிராந்தியங்களும் ஒன்று சேர்ந்து இது உள்நாட்டையும் வெளிநாடுகளையும் உள்ளடக்கும் 9 லட்சம் பேரை உருவாக்கிவிட்டீர்களா? வெளிநாடுகளை சார்ந்தவர்களை கூறுங்கள். அங்கே 9 லட்சம் பேர் இருக்கின்றார்களா? பாப்தாதா தனது தேதிகளை நிச்சயப்படுத்திக் கொண்டு அந்த நிச்சயிக்கப்பட்ட நாட்களிலேயே வருகின்றார். எனவே நீங்கள் அனைத்திற்கும் ஒரு தேதியை நிச்சயப்படுத்திக் கொண்டீர்களா? நீங்கள் இந்த மண்டபத்தை பூர்த்தி செய்வதற்காக அல்லது ஒரு விழா நடைபெறுவதற்காக ஒரு தேதியை நிச்சயம் செய்கின்றீர்கள். அப்படியென்றால் இதற்கான தேதி என்ன? அதை நிச்சயம் செய்து விட்டீர்களா? அது விநாச முடிவில்தான் நடக்குமா அல்லது அதற்கு முன்னர் நடக்குமா? அது எப்பொழுது நடக்கும்? நீங்கள் என்ன நினைத்திருந்தீர்கள்? எந்த தேதி? உங்களுக்கு ஒரு தேதி உள்ளதா? அல்லது இன்னமும் நீங்கள் அதற்காக ஒரு தேதியை குறிக்கவில்லையா? தந்தை இதை செய்யட்டுமா? நீங்களே அதை செய்ய வேண்டும். ஒரு புண்ணிய செயலை செய்வதில் எவ்விதமான தாமதமும் இருக்கக்கூடாது என பாப்தாதா கூறுவார். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஓகே, இந்த பருவ காலத்தின் இறுதியில் அது நிகழ்ந்தால் அதுவும் நல்லதே. அந்த அளவு தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? அருள்பவர்கள் ஆகுங்கள், அவ்வளவுதான். நீங்கள் ஓர் அருள்பவர் ஆகினால் அந்த உணர்வுகளுடன் உங்களால்
மிக விரைவாக அரச குடும்பத்தையும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் பிரஜைகளையும் உருவாக்க முடியும். அந்த மக்கள் இன்னமும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். நீங்கள் சதா அருள்பவர்கள் ஆகுவதிலேயே தாமதம் காணப்படுகிறது. நீங்கள் பெரும் ஒத்துழைப்பவர்கள் ஆகுவது தாமதமாக உள்ளது. நீங்கள் உங்களுக்காகவும் நீங்கள் ஈடுபட்டுள்ள சேவைக்காகவும் அதிகளவு பொக்கிஷங்களை பயன்படுத்துகின்றீர்கள். சேவையில் உங்களின் கடமைகளுக்காக நீங்கள் அதிகளவு நேரத்தை ஒதுக்குகின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் ஒரு பெரும் அருள்பவராக, எல்லையற்ற அருள்பவராக உலக உருண்டையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே எல்லையற்ற சேவைக்கான அதிர்வலைகளை இப்பொழுது பரப்புங்கள். நீங்கள் உலக அரசர்கள் ஆக வேண்டும். உங்களின் பிராந்தியத்திற்கோ அல்லது உங்களின் சொந்த கடமைகளுக்கோ மட்டும் அரசர்கள் ஆகக்கூடாது. நீங்கள் உலக உபகாரிகள். இப்பொழுது எல்லையற்றவர்கள் ஆகுங்கள். எல்லையற்றதற்குள் செல்வதன் மூலம் எல்லையற்ற சூழ்நிலைகள் இயல்பாகவே முடிந்துவிடும். மனதின் சக்தி மகத்தான சக்தி. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்துவதில்லை. நீங்கள் வார்த்தைகளாலும் உறவுமுறைகள் மற்றும் தொடர்பாலும் சேவை செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளீர்கள். இப்பொழுது உங்களின் மனதின் சக்தியை அதிகரியுங்கள். இப்பொழுது நீங்கள் வார்த்தைகளாலும் உறவுமுறைகளாலும் ஒத்துழைக்கும் தொடர்புகளாலும் செய்து வந்த சேவையை உங்களின் மனதின் சக்தியின் மூலம் எல்லையற்ற சேவை செய்வதற்கு பயன்படுத்துங்கள். உங்களை உலக உருண்டையில் உயரே ஸ்திரப்படுத்துவதன் மூலம் தந்தையுடன் பரந்தாம மேடையில் இருந்த வண்ணமும் உங்களின் மனதால் உங்களின் எல்லையற்ற மனோபாவத்தால் நீங்கள் எல்லையற்ற சேவை செய்வீர்களாயின் இந்த முறையில் குறுகிய காலத்திற்கு நீங்கள் சேவை செய்தாலும் அதன் வெகுமதியை நீங்கள் பல மடங்காக பெறுவீர்கள். இன்றைய நேரத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப மனதின் சக்தியால் செய்யப்படும் சேவையே இறுதி சேவையாகும். இதை இப்பொழுதிலிருந்தே பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் வார்த்தைகளாலும் தொடர்புகளால் அல்லது உறவு முறைகளாலும் சேவை செய்யக்கூடும். ஆனால் மனதின் மூலம் சேவை செய்வதை பயிற்சி செய்வதே இப்பொழுது முற்றிலும் அத்தியாவசியமானதாகும். ஒரே நேரத்தில் இரண்டையும் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? மனதின் மூலம் நீங்கள் செய்யும் இந்த சேவை சிவ தந்தையின் மனதால் செய்யப்பட்ட சேவையின் ஆன்மீக கவர்ச்சியின் அதே அற்புதத்தை செய்யும். இதுவே ஸ்தாபனையின் ஆரம்பத்தில் குழந்தைகளை கவர்ந்திழுத்தது. அந்த ஆத்மாக்கள் மனதினால் செய்யப்பட்ட சேவையின் பெரு பேராக இப்பொழுதும் அஸ்திவாரமாக இருப்பதை உங்களால் காண முடிகின்றது. நாடகத்திற்கு ஏற்ப இதுவே மனதினால் சிவ தந்தை செய்த சேவையின் ஈர்ப்பின் அத்தாட்சியாகும். அவர்கள் மிகவும் உறுதியானவர்கள். எனவே இப்பொழுது இறுதி நேரத்திலும் சிவ தந்தையுடன் கூடவே மனதின் ஆன்மீக கவர்ச்சியால் நீங்கள் மற்றவர்களை கவர்வீர்கள். காலத்திற்கு ஏற்ப உங்களிடம் வருகின்ற ஆத்மாக்கள் குறைந்த அளவு நேரத்தையும் குறைந்த அளவு முயற்சியையும் செய்து பிராமண குடும்பத்தின் விரிவாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு கருவிகள் ஆகுவார்கள். நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த அதே அற்புதத்தை இறுதியிலும் காண்பீர்கள். ஆரம்பத்தில் மக்கள் பிரம்மா பாபாவை சாதாரணமானவராக பார்க்கவில்லை, ஆனால் அவரை கிருஷ்ணரின் வடிவிலேயே அனுபவம் செய்தார்கள். காட்சியை காண்பது என்பது வேறு விஷயம். ஆனால் அவர்களோ கிருஷ்ணரின் உண்மையான ரூபத்தை கண்டார்கள். அவருடன் உண்டார்கள், பழகினார்கள். அப்படித்தானே இருந்தது. ஒரு தந்தை ஸ்தாபனையின் ஆரம்பத்தில் இதை செய்தார். இறுதியில் குழந்தைகளான நீங்களும் அந்த ஆத்மாக்களால் நிஜ தேவ தேவியர்களாக பார்க்கப்படுவீர்கள். அவர்கள் உங்களை சாதாரணமானவர்களாக கருத மாட்டார்கள். நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் என்ற அதே நிலையை அனுபவம் செய்வார்கள். அப்பொழுது மட்டுமே உங்கள் அனைவருடன் கூடவே சிவ தந்தையுடனான வெளிப்படுத்துதலின் திரை திறக்கும். இப்பொழுது சிவ தந்தை மட்டும் வெளிப்படுத்தப்படுவதில்லை, அவர் குழந்தைகளுடன் கூடவே வெளிப்படுத்தப்படுவார். ஸ்தாபனையின் போது பிரம்மாவும் கூடவே பிராமணர்களும்
விசேஷமான கருவிகள் ஆகியதைப் போல் நிறைவு பெறும் நேரத்திலும் விசேஷமான அதி அன்பிற்குரிய குழந்தைகளை நடைமுறையில் தேவ தேவியராக மக்கள் அனுபவம் செய்வார்கள். இதற்காக நீங்கள் உங்களின் வெகுமதியின் ரூபத்தில் உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இன்று மாலை உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. அற்பமான விஷயங்களை கைவிடுங்கள். இப்பொழுது இவை அனைத்திற்கும் அப்பால் செல்லுங்கள். உங்களின் வெகுமதியின் விசேஷமான ரூபத்தின் காட்சியை காணுங்கள். மற்றவர்களையும் அந்த காட்சியை காண்பதற்கு தூண்டுங்கள். உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது உங்கள் அனைவராலும் ஒரு வினாடியில் உங்களின் அனாதியான ரூபத்தில் உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ள முடிகின்றதா? இறுதியில் ஒரு வினாடிக்கு மட்டுமே விசில் அடிக்கும். எனவே இப்பொழுதிலிருந்தே இதை பயிற்சி செய்யுங்கள். உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பாபா அபியாசத்தை செய்வித்தார். அச்சா, எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் சதா பாக்கியரேகைகளை தமது உணர்வில் வெளிப்பட்ட வண்ணம் வைத்திருக்கும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் சங்கமயுகத்தின் சகல பேறுகளின் வெகுமதிக்கான தமது ரூபத்தை சதா அனுபவம் செய்பவர்களுக்கும் சதா மாஸ்டர் அருள்பவர்களாகவும் அதிக அளவில் ஒத்துழைப்பவர்களாகவும் இருக்கும் ஆத்மாக்களுக்கும் உலகிலுள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும் உலக உபகாரியாக இருக்கும் சதா தமது மனதினால் சேவை செய்யும் ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவிடமிருந்து அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் கர்மயோகி ஸ்திதியால் உங்களின் கர்ம வேதனையை வெற்றி கொள்ளும் ஒரு வெற்றி ரத்தினம் ஆகுவீர்களாக. நீங்கள் ஒரு கர்ம யோகி ஆகும்போது உங்களின் உடல் மூலமான கர்ம வேதனை எதுவாயினும் வேதனையாக அனுபவம் செய்யப்பட மாட்டாது. யாராவது ஒருவருக்கு மனநோய் இருக்குமாயின் அவருக்கு நோய் உள்ளது என்று சொல்லப்படும். எவ்வாறாயினும் உங்களின் மனம் எந்த வகையான நோயிலிருந்தும் விடுபட்டிருக்கும் போது நீங்கள் சதா ஆரோக்கியமாக இருப்பீர்கள். விஷ்ணுவை போல் பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டு ஞானத்தை கடைந்து மலர்ச்சி நிறைந்தவர்களாக இருங்கள். இந்த கடையும் சக்தியால் கடலின் ஆழத்திற்குள் சுழியோடும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். இத்தகைய கர்மயோகிகளால் மட்டுமே தமது கர்ம வேதனையை வெற்றி கொண்டு வெற்றி ரத்தினங்கள் ஆக முடியும். ஸ்லோகம். தைரியத்தை உங்களின் சகப்பாடி ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி பெறுவீர்கள். ஓம் சாந்தி.